நீ வருவேன்னு தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தேன். நான் போகிறேன். ஊருக்கு தான் உபதேசம் என்னம்மா? நான் சின்ன பிள்ளையில வெளியே போகும்போதில் போகிறேன்னு சொன்னனைக்கு அப்படி சொல்கிறது தப்புன்னு சொல்லியிருக்கே. நீங்கள் சொன்னதை மறந்து மறுபடியும் போகிறேன்னு சொன்னதுக்கு எத்தனை வாட்டி நீங்களும் அப்பையன் என்ன அடிச்சிருக்கிய? இப்போ நீங்கள் மட்டும் வெளியில் போகும்போதில் அப்படி சொல்லிட்டு போகலாமாங்கோ? திரும்பி வர்றதாருன்னா அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் நான் திரும்பி வர போகிறது இல்லையே. அப்படின்னா நீங்கள் அங்கேயே இருந்துட போறீல? நான் அங்கேயே தான் இருக்க போகிறேன். நீ என்ன தேடி வராத. நீனாவது சந்தோஷமாக இரு. சரி, உங்கள் விருப்பமா? ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அதான் அம்மா இப்படி பேசிட்டு போகிறாவ. இந்த பிரச்சனையை முதல்ல சரி பண்ணுவோம். ஏங்க எப்போ வந்தீங்க? உங்களுக்காக பால் பாயசம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கையில் எதுக்கு ஏன் பேக் வச்சுருக்கே? இதை பிடி. காலையில் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு கேட்டால, இப்போ கிளம்பி போ. உங்கள் அம்மா வீட்டில் இல்லை, அதனால் நான் இன்றைக்கி போகலை. எங்கள் அம்மா இல்லாத எந்த வீட்டில் நீனும் இருக்கண்டா. நீனும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போ. அத்தை என்ன மன்னிச்சிருங்க, வீட்டுக்கு வாங்க. நான் இன்னும் சண்டையே போட மாட்டேன். சரிம்மா, வீட்டுக்கு போவோம். இதே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பாயசம் கொண்டாரேன். உங்கள் வீட்டில் சண்டை நடந்தால் நீங்கள் இதே ஃபாலோ பண்ணுங்கள்.